சல்மான் வணக்கம். இப்ப நீங்க இருக்கக்கூடிய மதுரையில வாக்கு எண்ணிக்கைகளுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நடைமுறைகள் என்ன, விரிவா பதிவு செய்யுங்க. மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நிமிடத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் தற்போதிலிருந்தே முகவர்கள் பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக காலை முதலாகவே முகவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை ஒரே நேரத்தில் அனுமதித்தால் அந்த பகுதி முழுவதும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து தற்பொழுது அந்த முதல் கட்டமாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அனுமதிக்கப்படக்கூடிய முகவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் அதிகபட்சமாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் 24 சுற்றுகளாகவும், மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு 21 சுற்றுகளாகவும், அதே போன்று மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு 20 சுற்றுகளாகவும், மத்திய மற்றும் வடக்கு சட்டமன்றத்திற்கு 18 சுற்றுகளாகவும், குறைந்தபட்சமாக தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவுகள் 16 சுற்றுகளாகவும் நடைபெற உள்ளது. ஒட்டுமொத்தமாக 9,80,271 வாக்காளர்களுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கையை 641 தேர்தல் பார்வையாளர்களும், அதே போன்று 114 நுண்பார்வையாளர்களும் பணியில் ஈடுபட உள்ளார்கள். அதே போன்று வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக மத்திய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் 2 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். காவல்துறையினரை பாதுகாப்பை பொறுத்த மட்டிலும் 1800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்ட பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலை செல்லக்கூடிய 100 மீட்டர் தொலைவு மற்றும் 200 மீட்டர் தொலைவுகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் கடுமையான பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் முழுமையான சோதனைக்கு பின்பாகவே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வாக்கு முகவர்களை பொறுத்தமட்டிலும் அவர்கள் செல்போன் உள்ளிட்ட எந்த எலக்ட்ரானிக் பொருட்களும் எடுத்து செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தபால் வழக்குகள் தற்பொழுது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. 8 மணி அளவிற்காக ஸ்ட்ராங் ரூம் என்று அந்த சொல்லக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையங்கள், வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறை முழுவதிலுமாக வேட்பாளர் முகவர்கள் முன்பாக சீல் திறக்கப்பட்ட பின்பாக அந்த மேஜைகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. 14 மேஜைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு 7 மேஜைகளும், தொகுதி வாக்கு அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய தொகுதி வாக்குகளை எண்ணுவதற்கு ஒரு மேஜை எனவும் தயாராக தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையம் உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் 1800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரையில் வாக்கு எண்ணக்கூடிய தற்போதைய பணிகள் குறித்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சல்மான். தொடர்ந்து பிற தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள். மீண்டும் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்கிறோம்.